வணக்கங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து நடக்க தெரியாதவன் மனிதனில்லே அப்படிங்கிற அந்த பழைய பாடல் போல பணம் என்றாலே பிணமும் வாயை பிளக்கும்பாங்க. பணம் இல்லைன்னா அன்னைக்கு எதுவுமே இல்லை. அன்றைக்கு இந்த பணத்தால் தான் அதிமுகவை ஏலம் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அதே பணத்தால் தான் அதிமுக இன்னைக்கு ரெண்டாக உடைஞ்சு நிற்கிறது. லாட்ரி பணம் இது. அதாவதுங்க, லாட்ரினாலே கேரளா தான். இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே லாட்ரியை நடத்தி கொண்டிருக்கு. 1 கோடி 5 கோடி 10 கோடி தாராளமாக உண்மையாகவே அவங்க 10 கோடி ரூபாய்லாம் அன்னைக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆளே இல்லைனா கூட தேடி பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பதில் கேரளா அன்னைக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. போர்ஜரி லாட்ரி அவங்களுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டுக்கிடுவாங்க. காட்டுறது என்ன தெரியுமா? வெளியில் இன்னாருக்கு 5 லட்சம் கிடச்சிது, 1 லட்சம் கிடச்சிது, 50,000 கிடச்சிது, இதை தான் காட்டுவாங்க. இதனால் தமிழ்நாட்டில் லாட்ரியால் சீரழிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குது. தற்கொலைகள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வேண்டாம்னு தான், இதை ஒழிக்கணும்னு தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த சீட்டையே வேணான்ட்டாங்க. கூண்டோடு ஒழிச்சிட்டாங்க. மார்ட்டின் அவர்களை உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. எவ்வளவோ போராடினாங்க, வெளியே விடவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவுக்கு போய் பார்த்து 500 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அவரும் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நான் ஜெயித்தால் ஆட்சிக்கு திமுக வந்தால் நீங்கள் லாட்ரி வியாபாரம் பண்ணுங்கன்ட்டு. அதே மாதிரி திமுக ஜெயிச்சிட்டு அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா? நேர்மையான முறையில் நீங்கள் லாட்ரி வியாபாரம் பண்ணக்கூடாது, கள்ளத்தனமாக வேணால் நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, நாங்கள் கண்டுக்கிட மாட்டோம். ஸோ அப்படி எங்களுக்கு கள்ளத்தனமாக பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வேறு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அம்மா அவர்கள் லாட்ரி சீட்டை வேணான்னு அடியோடு ஒழித்து விட்டார்கள். அப்படி ஒழித்த அந்த அம்மாவுடைய கட்சியை இன்னைக்கு அதே லாட்ரி சீட்டில் விற்ற பணத்தால் அதிமுக கட்சி, அந்த அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு ரெண்டாக உடைந்து நிற்கிறது. அதாவதுங்க, சீட்டு வேணும்னு வச்சுடுங்க, கேப்டன் இருந்தார். கேப்டன் கிட்ட போய் யாராவது கோடீஸ்வரன் சீட்டு எனக்கு வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு சீட்டு தாரேன், ஆனால் என்னுடைய ஆள் இன்னாருக்கு நீ செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ அது எல்லா கட்சியிலையும் உண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்னைக்கு அதிமுகவில் லீமா ரோஸ் அவர்கள் சீட்டு கேட்கும்போது என்ன ஆயிருக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சீட்டு தாரேன், ஆனால் நீங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 15 கோடி ரூபாய் கொடுக்கணும். சரின்னு ஒத்துக்கொண்டார்கள். லீமா ரோஸ் லாட்ரியில் உள்ள சம்பாதிச்ச பணம் தானே, போனால் போகுது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு வேட்பாளர்களும் 15 கோடி ரூபாயை காமிக்கணுமா. ஏன்னா இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படி என்பது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் 15 கோடி ரூபாய் யார் கொடுத்ததுன்னா லீமா ரோஸ் தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக 3வது இடம் போயிருக்கு. ஆனால் ஓட்டுக்கள் பார்த்தீங்கன்னா கம்மியெல்லாம் வாங்கலை. 1 கோடியே 34 லட்சம் வாங்கியிருக்கு. 34 லட்சம் ஓட்டை கூட நீங்கள் கூட்டணி கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் 1 கோடி ஓட்டு அதிமுகவுக்கு போட்டிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஓட்டுக்கள் எல்லாமே சின்னத்துக்காக போட்ட ஓட்டம். என்னதான் ஆனாலும் சரி, ரெட்டை இலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்
அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி போட்டவங்க தான். ஆனால் இதில் என்ன ஒன்று ஆகி போச்சுன்னா, இந்த தோல்விக்கு எல்லாமே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அவர் இன்னும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்காரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, தோல்விக்கு காரணம் நாங்கள் தான், தோல்வியே ஒத்துக்கொள்றோன்ட்டார். ஆனால் இவர் மட்டும் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கார். அதுதான் அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்றுங்க, யாரனாலும் உடனே வேண்டாம் வேண்டாம், சரிங்க வேண்டாம் நீங்கள் பழையபடியும் வாரம்னாலும் சேர்க்கவே மாட்டேன் அப்படி என்கின்ற ஒரு ஆணவம். அவர் என்ன நினைக்கிற, தான் தான் நான் 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 என்கின்ற ஒரு ஆணவத்தால தான் இந்த அதிமுக இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது காரணம் வேற யாருமே இல்லை. அலை ஒரு பக்கம், அது என்னதான் அலை இருந்தாலும் இன்னைக்கும் 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் வாங்கியிருக்காரு 1,75,00,000. ஸோ அதை விட இவர் 40,00,000 ஓட்டு தான் கம்மி. அப்போ இன்னும் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக எல்லாரும் ஒரே குடைக்குள்ள நின்றுந்தாங்கன்னா, இதே அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய இதில் இருந்தால் கூட, அவரே இருந்துட்டு போட்டோம், பொதுச்செயலர் அவரே இருந்தால் கூட இன்னைக்கு அந்த அதிமுக தான் ஆட்சியே பிடிச்சிருக்கும். இதுக்கு கோட்டை விட்டதுக்கு காரணம் யார்? எல்லாரையும் வேணாங்காருங்க, முக்கியமான ஆளெல்லாம். இன்னைக்கு அவர் யாரெல்லாம் வேணாம் வேணான்னாங்களோ அவங்க எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. அது காரணம் யாரு? இன்னும் அவர் திருந்தவே மாட்டேங்கார். அப்படிதான் செய்வேன், ஒரே நாளையில் 25 பேரையும் வேண்டாம். இந்த புகழ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. உடனே எடுத்து வேணாம் எடுத்து எழுதிடுவார். ஸோ அந்த ஒன்றை மட்டும்தான் அவர்கிட்ட மாற்றணும். நான் தான் எல்லாம், நான் 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 என்பதை மற்றவர் மாற்றி நாம் அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பாக அதிமுக தான் ஜெயிக்கும். இன்னைக்கு பாருங்க, அதிமுக என்ன ஆச்சு, எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு. அதிமுக போச்சுங்க, இதோட அதிமுக போச்சு போச்சு போச்சுன்னு பேசுகிறாங்க. இது பேசுறதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் எந்த லாட்ரி சீட்டை கொண்டு வரக்கூடாதுன்னாங்களோ அந்த லாட்ரி சீட்டினுடைய பணத்தால் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொன்று சொல்லவா, எல்லாரையும் கட்சியை விட்டு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே நீக்கி விட்டார் 25 பேரில். ஆனால் லீமாரோஸை மட்டும் இன்னும் பதவியை விட்டு கட்சியை விட்டு நீக்கலை. காரணம் என்னன்னா, அவங்களுடைய பணம் இங்கே இருக்கு. என்னை கட்சியிலே இருந்து நீக்கினால் நான் கொடுத்த அத்தனை பணத்தையும் கொடுன்னா இவர் என்ன செய்ய முடியும்? அப்போ இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பதவியை மட்டும் நீக்காததுக்கு காரணம் இந்த பணம். லீமாரோஸ் என்கின்ற அந்த அம்மாவுடைய பணத்தால தான் இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி திரைப்பாண்டியன்.